Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம வந்து இந்த வாரத்துக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். இது வந்து ஜென்ரல் ரீடிங். எல்லாருக்கும் இது வந்து ஃபைனான்ஸ், ஜாப் கேரியர், ஓகேவா, உங்களோட திருமண வாழ்க்கை, லவ் லைஃப் எல்லாத்தையும் பற்றியுமே ஒரு ஜென்ரலான ரீடிங். இதில் 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2, 3. ஃபஸ்ட்டு பைலுக்கு வந்து க்ரீன் கலர் ஹீலிங் பிரமிட், செகண்ட்க்கு வந்து ப்ளூ கலர் ஹீலிங் பிரமிட், தேர்டு வந்து எல்லோ கலர். உங்களுக்கு இந்த ஹீலிங் பிரமிட் வச்சு கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு உள்ளே வாங்க. இது எனர்ஜி ப்ரிடிக்ஷன், அதுவும் இல்லாமல் இது கலெக்டிவ் ரீடிங். சில பேரோட பிளாக்கேஜஸ் என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களை தடுக்குது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் இந்த லைக் கொடுத்துட்டு உள்ளே வாங்க. சேனலுக்குள்ளே நீங்கள் உங்களோட என்ட்ரியை ஸ்ட்ராங்காக பதிவிடுறீங்க. உங்களோட ஆரா கனெக்ஷன் இங்கே வந்துடும். லாஜிக், ஓகேவா? ஸோ அதனால தான் அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன். நியூ வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக சொல்கிறேன். சரியா? சரி, இப்போ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த வாரம் எப்படி அமையப் போகிறது, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, சவால்கள் என்ன, மைக்கேல் ஏஞ்சல் மெசேஜ் இது. அவருக்கு தேங்க் பண்ணுங்கள், அவரை பிரதானப்படுத்துங்க. ஓகேவா? ஏஞ்சல் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறார், உங்களுக்கு என்ன ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாரு, என்ன கைடன்ஸ் கொடுக்குறாரு பார்த்துடலாமா? இது வந்து ஜாப் கேரியர், ஃபைனான்ஸ், ஓகேவா, பிஸ்னஸ்க்காக ட்ரை பண்ணுறது, படிப்புக்காக ட்ரை பண்ணுறது, வாட் எவர் இட் இஸ் சிச்சுவேஷன், உங்களோடது திருமண வாழ்க்கை, உறவுகள்கிட்ட கொஞ்சம் கிளாஸஸ் போயிட்டுருக்கிறது, எதுவாக இருந்தாலும் மனதில் நிறுத்திக்கோங்க. உங்களுக்கான மெசேஜ் இதில் இருக்கும். பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, இதிலேருந்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கைடன்ஸ், பிளஸ்ஸிங்ஸ் வச்சுருக்காருன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் உங்களுக்கு அபேண்டன்ஸ், ஓகே, செல்வ செழிப்பு. ஏன்னா நான் ஃபஸ்ட் எடுத்தோடனே நிறைய பேருக்கு தேவைப்படுற முக்கியமான விஷயம் ஃபைனான்ஸ், மணி மணி மணி, ஓகேவா? இந்த மணி ரிலேட்டடான விஷயம்தான் நிறைய பேருக்கு வந்து முதல் பிரதானமாக இருக்குது. ஒரு சிலருக்கு அதுன்னு வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பு, திருமண வாழ்க்கை, அதில் அந்த திருமண வாழ்க்கையும் வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பாக தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதனால் அந்த விதத்துலேயும் நான் உங்களுக்கு பார்த்து தரேன். சரியா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபைனான்ஸ், ஜாப் கேரியர், இதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுற விஷயங்களில் இவ்வளோ நாள் உங்களுக்கு நிறைய பேருக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள் இருந்திருக்கலாம். உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் வந்து இன்னும் நடக்கலையே, நம்ம மைக்கேல் ஏஞ்சல் நமக்கு வந்து சைன் மட்டும் காமிக்கிறாரு, நமக்கு வந்து அதுக்கான சோர்ஸ் எதுவும் கிடைக்கல, அப்படி அந்த மாதிரி ஏதாவது வருத்தப்பட்டுருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறாங்க. அதை வந்து கரெக்டாக நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களை வந்து மாற்றிக்கோங்க. உங்களோட எனர்ஜி லெவலை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. அவர் கொடுக்குற சைனை வந்து பிடிச்சிக்கிட்டு மேலே வாங்க. நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன், எனக்கு வந்து ஃபைனான்ஸ் வந்து இதாகலை, அதே மாதிரி ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், இல்லை ஒரு வேலையில் இருந்துகிட்ருக்கீங்க, அந்த வேலை வந்து நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அதில் இன்கம் இல்லை அப்படின்னாலும், ஏதோ ஒரு நல்ல விஷயம், அந்த ஃபைனான்ஸ் ரிலேட்டடான விஷயம் இந்த வாரத்தில் உங்களுக்கு நடக்க போகுது. நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், ஓகேவா? ஒரு சிலர் வந்து கம்யூனிகேஷன் என்ன வேணும்னு தெளிவாக கேட்கவே மாட்டேன்றீங்க, கொடுக்குறாரு, அடுத்த காட்டிலே கொடுக்குறாரு. கம்யூனிகேட் கிளியர்லி. உங்களுக்கு என்ன பிரதானமாக வேணுமோ அதை ஒழுங்காக சொல்லுங்கப்பா. கேட்குறதே நெகட்டிவாக பேசுகிறது, எனக்கு வந்து இந்த ஸ்ட்ரகிள், இந்த தடைகள், அதை மாதிரி அந்த வார்த்தைகள் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா? ரொம்ப நாளாக எனக்கு வந்து எது தொட்டாலும் விளங்கலை, எனக்கு அந்த மாதிரி இருக்குது, அந்த நெகட்டிவான அதை கூட நான் பேசுகிறதுக்கு நான் யோசிக்கிறேன். அது எப்படி இன்னும் எளிமையாக உங்களுக்கு சொல்லணும்னு தான், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இதில் ஃபெயிலியர் ஆகக்கூடாது, நான் என் ஜாபில் வந்து நான் என் எம்டி கிட்ட திட்டு வாங்கக்கூடாது, அப்படிலாம் பேசக்கூடாது. என்னோடய முதலாளி என்னை ரொம்பவே வந்து ப்ரைஸ் பண்ணுறாரு, என்னோடய வேலைக்கு அப்ரிஷியேஷன் இருக்குது, நான் பண்ணுற வேலைக்கு நல்ல அப்ரிஷியேஷன் கொடுக்குறாங்க, என்னை சுற்றி இருக்க மக்கள் என்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்காங்க, அப்படி தான் பேசணும், ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து தெளிவாக கேட்க சொல்கிறாரு. இப்போது ஒரு சிலர் வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் கூட நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரக் தெரிகிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் வந்து ஃபைனான்ஸ், மோஸ்ட் ஆஃப் ஃபைனான்ஸ் 50% மேலே ஃபைனான்ஸில் இருக்கீங்க. ஜாப் கேரியர், அதே மாதிரி படிப்பு சம்மந்தமான விஷயங்களுக்கு கூட ஏதோ ஒரு தடைகள் இருந்துகிட்ருக்கு. அதனால தான் இந்த
இந்த 3 கார்டு வழியாக உங்களுக்கு அதை கம்யூனிகேட் பண்ணுறாரு. ஓகேவா? உங்களுக்கு சொல்கிறாங்க. உங்களுக்கு நல்ல ஆஃபர்லாம் வருது. அதை வந்து நீங்கள் சரியாக நீங்கள் வந்து தெளிவாக கேட்டால் தானே கிடைக்கும். எனக்கு இதுதான் வேணும். இப்போது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் அந்த கோழி பிடிக்கிறதுன்னு சொல்லி ஒரு இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிராமத்துலலாம் சொல்லுவாங்க. ஏன்னா சிட்டிலலாம் கோழி வளர்க்க மாட்டீங்க. அது வந்து கிராமத்தில் ஒரு வீட்லேயும் வந்து கோழி வளர்ப்பாங்க. நிறைய கோழி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கோழி குஞ்சு எல்லாத்தையும் ஒரு பெரிய கூடையில் அதை போட்டு இது பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா எல்லாம் பறந்து அது வந்து வீட்டுக்கு என்ன சொல்கிறது, பகல் நேரம் வந்த பிறகு தான் அதை வந்து திறந்து விடுவாங்க. நைட்டில் அது ஃபுல்லாத்தையும் அதை போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ சம்டைம்ஸ் ஒரு கோழியை மட்டும் வேணும். இப்போ அதில் ஒரு 10-20 கோழி வந்து கோழி குஞ்சுங்க இல்லை கோழியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கூண்டுக்குள்ளே. அதை திறந்து விட்ட பிறகு அதில் ஒரு 20-30 கோழி ஓடுது, வெளியில் போய் மேயுது. அதில் எனக்கு ஏதாவது ஒன்று தான், எனக்கு ஒரு 2 கோழி வேணும்னு வச்சுக்கோங்க. அந்த 2 கோழியை மட்டும் நான் கரெக்டாக கிளாரிட்டியாக அது கலரை வச்சு எனக்கு இதை பிடிச்சின்னு வந்து கூட நீ யார்கிட்ட சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அவன் நம்ம பசங்களோ இல்லைன்னா நம்ம ஆள் வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்க போய் என்ன பண்ணுவாங்க, அந்த சர்வெண்ட்டு கரெக்டாக போயிட்டு நம்ம கேட்குற அந்த 20 கோழியில் கரெக்டாக நம்ம கேட்குற அந்த 2 கோழியை மட்டும் பிடிச்சின்னு வந்து கொடுப்பாங்க. எனக்கு அட் அ டைமில் 20 கோழியுமே வேணும்னா ஒரே நேரத்தில் போய் அவன் எத்தனை கோழியை பிடிப்பான்? கஷ்டம் இல்லை? எல்லாம் ஒரு டைரெக்ஷனில் பறக்கும். எது முதல்ல பிடிக்கிறது எது அப்புறம் பிடிக்கிறதுன்னு தெரியாது. பிரதானமாக எது வேணுன்றது தெரியாது. ஸோ புரியுதா? உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கம்யூனிகேஷன் கரெக்டாக இருக்கணும். எனக்கு 20ல் ஒரே ஒரு அந்த கருப்பு கலர் சேவல் இருக்குது பாருங்கள், அதை பிடிங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக போய் அதை போய் பிடிச்சிட்டு வந்து கொடுப்பாங்க. மற்ற கோழியெல்லாம் பறந்துட்டா ஒன்றும் இது கிடையாது. நமக்கு தேவை அந்த ஒன்று தான். அதை ஒன்றுத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதை அந்த ஃபோக்கஸிங் எங்கே இருக்கோ அங்கே வந்து உங்களுக்கு பவர் இருக்கும். நீங்கள் ஃபோக்கஸிங்கை 20 கோழி மேலேயும் வச்சிங்கன்னா எதையுமே சக்ஸஸ் பண்ண முடியாது. புரியுதா? இதுக்கு மேலே எவ்வளோ ஈஸியாக எக்ஸாம்பிள் சொல்கிறது. ஓகேவா? வருது தானாக உங்களுக்கு இந்த மாதிரி கோழி பிடிக்கிற விதையெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். கண்டிப்பாக இப்போ நீங்கள் பயங்கர ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க கைஸ். பைல் 1 சூஸ் பண்ணவங்க நீங்கள் ஃபைனான்ஸ் ஸ்ட்ரக்லையோ இல்லைனா ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி தொடர் ஃபெயிலியரில் ஏதோ ரொம்ப வந்து ஹர்ட்டிங்கில் இருக்கீங்க. கவலைப்படாதீங்க, சரியாகும். சரியாக கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். ஓகே, சரி. ஃபர்தராக என்ன சொல்கிறார் பார்க்கலாம். உங்களுக்கு சில பேருக்கு இப்போ இருக்கிற அந்த சிச்சுவேஷன் விடை தெரியல, எனக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏதாவது ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கிறீங்கன்னா இந்த வாரம் மெடிடேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ட்யூஷன் என்ன சொல்லுது கேளுங்க. எனக்கு மெடிடேஷன் தெரியாது மேடம், எனக்கு ப்ரேயர் கூட தெரியாது மேடம் அப்படின்லாம் சொல்லாது. மெடிடேஷன் தெரியலையா, ப்ரேயர் பண்ணுங்கள். எப்போவும் ஒரு 5 நிமிஷம் தான் காட் நம்ம வந்து ப்ரேயர் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா நில்லுங்க. கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க, ஜஸ்ட்டு நில்லுங்க, அமைதியாக இருங்க, சரண்டர் பண்ணுங்கள், ப்ரேயர் பண்ணுங்கன்னா. நிறைய பேர் எனக்கு இது வேணும் அது வேணும் அது வேணும், எனக்கு இன்றைக்கி வந்து என்ன நான் வந்து கோழி வாங்கி குழம்பு வைக்கணும், நான் வந்து வெஜிடபிள் வாங்கி இது வைக்கணும், சூப்பு வைக்கணும், இதெல்லாம் நான் சொல்லலை. புரியுதா? முக்கியமாக தேவைப்படுறது ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நீங்கள் பண்ணணுமோ அதை கேளுங்க. அதை விட்டுட்டு டே டு டே லைஃப்பில் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் அவர்கிட்ட இது பண்ணிகிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் நீங்கள் தான் முயற்சி பண்ணி காய்கறி போய் வாங்கிட்டு வந்துக்கணும். ஓகேவா? குழம்பு வைக்கிறதெல்லாம் உங்கள் வேலை. ஒரு பிஸ்னஸ்க்காக பண்ணுறீங்க, ஒரு விஷயத்தை வந்து எப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, ஒரு விஷயம் கற்றுக்க போகிறீங்க, இல்லைனா ஒரு ஹையர் ஸ்டடீஸ்க்காக தொடர்ந்து வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எக்ஸாம் எழுதிட்டு வரீங்க, இல்லை அது மாதிரி ஏதாவது ஒரு புதிய முயற்சி பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு வந்து இன்டென்ஷன், இறைவா உங்கள்கிட்ட சரண்டர் பண்ணுறேன், நான் முயற்சி பண்ணுறேன், அந்த முயற்சியில் சக்ஸஸை கொடுங்க. ஒரு சிலர் படிக்கவே மாட்டாங்க, போய் நான் எக்ஸாமில் மட்டும் பாஸ் பண்ணிட்டு வரணும்னா எப்படி? நீ அதை அங்கே படித்தது, நீ ஓரளவுக்கு படிச்சிருக்கேன்னா நீ படித்த விஷயங்கள் அதில் வர மாதிரி இறைவன் பண்ணுவார். உனக்கு அந்த இடத்துல தைரியத்தை கொடுப்பாரு. அந்த இடத்துல நீ கான்சன்ட்ரேஷனோட இறைவன் இருக்கார், நான் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு அதோடு இல்லாமல் டிவைன் அங்கே உனக்கு வேலை செய்யும். நீ அதை விட்டுட்டு படிக்கவே இல்லாமல் நம்ம போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வரேன்னா என்ன அது மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். உங்கள் முயற்சிக்குள்ளே இறைவன் இருக்கார், உங்களுக்கு சக்ஸஸ் கொடுப்பார். ஓகேவா? ஸோ நான் மெடிடேஷன் தெரியாது, எனக்கு அது தெரியாது, மெடிடேஷன் தெரியலன்னா கூட பரவாயில்ல, மெடிடேஷன் கற்றுக்கோங்க. இன்றைக்கி மெடிடேஷனுங்கிறது வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஆனால்
அதை வந்து சரியான குருமார்களோட வழிகாட்டுதலோடு பண்ணுங்கள் கைஸ். இது வந்து இனம், மொழி, கடவுள் எல்லாத்தையும் இதெல்லாம் வந்து டிபெண்ட் பண்ணி கிடையாது. அது எல்லாருக்கும் பொதுவானது. எப்படி கர்த்தர் எல்லாருக்கும் பொதுவானவரோ, இறைவன் எல்லாருக்கும் பொதுவானவரோ, முருகர் எப்படி எல்லாருக்கும் பொதுவானவரோ, அந்த மாதிரி தான் இந்த டிவைன் பவர் எல்லாத்துக்கும் பொது. அதை எப்படி எடுக்கணுங்கிற வித்தியை தான் அந்த மெடிடேஷனில் சொல்லித்தரணும். ஆனால் இன்றைக்கி வந்து எல்லோரும் வந்து அதை வேறு மாதிரிலாம் கொண்டு போய் பாவம் அதில் மாட்டிக்கிட்டு நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறீங்க. சரியான குருவோட வழிகாட்டுதல் இல்லை. அதுதான் விஷயம். ஸோ உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி டீட்டெயில் வேணும்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள். அதில் நிறைய நம்மளோட கிளாஸஸ் என்ன அவைலபிள் இருக்குது சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ப்ரீவியஸ் வீடியோலேயும் டீட்டெயில்ஸ் நிறைய இப்போ இந்த நம்மக்கிட்ட அவைலபிள் கிளாஸஸ் என்ன ஸ்ட்ரகிள் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, அதுக்கான ரெமெடி என்ன, அதெல்லாம் சொல்லியிருக்கேன். பார்த்துக்கோங்க. சரியா? கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியா கண்டிப்பாக உங்களுக்கு. நான் தான் சொன்னேனே இந்த ரீடிங் இப்போ நிறைய பேர் வந்து உங்களோட சிங்கிளாக கூட இருப்பீங்க. ஒரு சிலர் லவ் ரிலேஷன்ஷிப் இல்லைனா திருமணமாகி திருமணத்தில் அந்த வாழ்க்கை வந்து திருமண வாழ்க்கை சரியில்லாமல் அது பிரேக் ஆகிட்டு சிங்கிளாக இருக்கீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வராங்க. அதே மாதிரி பிஸ்னஸில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபைனான்ஸ் நீங்கள் யார்கிட்ட அது ஹெல்ப் கேட்டிருக்கலாம். இது வரைக்கும் அவங்க வந்து எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்தால் கூட இந்த வாரத்தில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபைனான்ஸ் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் வருவாங்க. அதே மாதிரி நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல சுற்றி இருக்கிற பீப்புள் உங்ககிட்ட சரியாக கோஆப்ரேட் பண்ணலனாலும் உங்களுக்கு யாரோ ஒரு நபர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல பர்சன் லைஃப் பார்ட்னர் வரலாம் இந்த வாரம். அந்த மாதிரி வந்தாங்கன்னா உங்களோட நெகட்டிவிட்டிஸ் அவங்கள பாதிக்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஆழ்மன பதவிகள் இருக்குது. இந்த கார்டு மூலமா அது எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த சிச்சுவேஷன் வில் இம்ப்ரூவ் அப்படின்னா இப்போ இருக்கிற அந்த சிச்சுவேஷன் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரக்கில் நிற்கிறீங்க. கண்டிப்பாக இது மாறும். அந்த மாற்றத்துக்கு நீங்கள் வந்து முயற்சி எடுக்கணும். உங்களுக்குள்ளே இருக்க அந்த ஆழ்மன பதிவு ரெக்கார்டெல்லாம் ரிமூவ் பண்ணுங்கள், கிளன்ஸ் பண்ணுங்கள். மேடம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா நிறைய பதிவில் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். இன்கேஸ் இந்த பதிவு புதுசாக பார்க்குறவங்க ப்ரீவியஸ் பதிவை பாருங்கள். இந்த வீடியோட எண்டில் தரேன். ரிமைன் பாசிட்டிவ். தொடர்ந்து பாசிட்டிவாக நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் கைஸ். எத்தனையோ ஆசீர்வாதங்கள் கொடுக்குறாங்க டெய்லி தான் உங்களுக்கு. அதெல்லாம் நீங்கள் கவனிக்க மாட்டேறீங்க. நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி தான் நினச்சிட்டு இருப்பீங்களே தவிர நடந்த நல்ல விஷயத்துக்கெலாம் தேங்க் பண்ண மாட்டேறீங்க. அதை கொஞ்சம் பாருங்கள். நீங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். உங்களோட தாட்டில் நல்ல விஷயங்களை ஓட்டுங்க. சரியா? தேர் இஸ் சம்திங் பெட்டர். கண்டிப்பாக இந்த சிச்சுவேஷன் மாதிரி ஒரு நல்ல விஷயம், ஏதோ ஒரு புதிய விஷயம் உங்களுக்கு லைஃப்பில் தொடங்க போகுது கைஸ். உங்களுக்கு ஃபைனான்ஸ் அபரிவிதமான லாபம் வரலாம். இதை ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, பெரிய பிஸ்னஸில் நீங்கள் இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ப்ராஜெக்ட் உங்கள் கைக்கு வரலாம். ஓகேவா? ஸோ எப்போ வேணாலும் நடக்கலான்றாங்க. இந்த நியர் ஃப்யூச்சர், இந்த வாரத்தில் எப்போ வேணாலும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள்கிட்ட வரலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபர்கிவ்னஸ் பண்ணணும். ஃபர்கிவ்னஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. கெட் மோர் இன்ஃபர்மேஷன். நீங்கள் புதிய விஷயங்களை ட்ரை பண்ணுறீங்கன்னா இது நீங்கள் ஒரு படிப்புக்காக இருக்கலாம், வேலைக்காக இருக்கலாம், ஃபைனான்ஸ்க்காக இருக்கலாம், இல்லை உங்கள் லைஃப் பார்ட்னர் விஷயத்தில் இருக்கலாம். ஒரு புதிய லைஃப் பார்ட்னர் வேணும். இந்த விஷயங்களில் வந்து உங்களை எப்படி நீங்கள் ஜட்ஜ் பண்ணி வச்சுருக்கீங்களோ, உங்களுக்கு ஒரு ஆழ்மன பதிவுகள் இருக்குது, உங்களுக்கு தடைகள் இருக்குது, இதை நம்ம சரி பண்ணிக்கணும்னு நினச்சி நீங்கள் எதாவது முயற்சி பண்ணுறீங்கன்னா அது மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய பர்சனுக்கு ஏதாவது இருக்குதான்னு ஒரு வாட்டி இது பண்ணிக்கோங்க, செக் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் புதிய ஜாப் பண்ண போகிறீங்கனாலும் அந்த ஜாப் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குமா, எப்படி என்னன்னு பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு மைண்ட் ஆஸ்லேஷனில் இருக்குது, அந்த பிஸ்னஸ் சரியாக வருமா, அந்த ஜாப் சரியாக வருமா, ஓகேவா, உங்களுக்கு வர வேண்டிய ப்ராப்பர்ட்டி வருமா, உங்களுக்கு வர வேண்டிய அந்த காசு அந்த விஷயங்கள் எல்லாமே மணி ரிலேட்டடான விஷயங்கள் ஏதாவது ஆஸ்லேஷன் இருந்தால் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க, கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க, ஃப்ளவர் தெரப்பி இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? உங்களோட ஆழ்மன பதிவு ரெக்கார்டெல்லாம் எப்படி மூவ் ஆன் பண்ணணும் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் கேட்குற விஷயம் உங்களோட அந்த ஸ்ட்ரகிள் எல்லாமே வித்தின் ஃபியூ மந்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் கிளியர் ஆகி நல்ல விஷயங்கள் நடக்கும் சொல்கிறாரு. அதனால் கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம். ஓகே? நாங்கள் சொல்கிற விஷயங்களை பி பாசிட்டிவ், ரிமைன் பாசிட்டிவ், ஃபர்கிவ்னஸ் பண்ணுங்கள், மன்னிங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய கஷ்டம் கொடுத்துருக்காங்க. அது உங்கள் லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், இல்லைனா உங்கள் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. அவங்களாம் அப்படி தான். இப்போ தேளோட குணம் கொட்டுறது, மனிதனோட குணம் அதை காப்பாற்றுறது.
இதில் யார் பீட் பண்ணுவாங்க? அவங்கவுங்க தன்மையில் தான் இருப்பாங்க. அவங்கவுங்க யாரும் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. புரியுதா? நீங்கள் உங்களை வந்து இந்த மாதிரி டாக்ஸிக் பீப்புள்கிட்டேருந்து உங்களை எப்படி மூவ் ஆன் பண்ணணுங்கிற வித்தையெல்லாம் நான் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். நம்மளோட கிளாஸில் எல்லாமே அவைலபிள் இருக்குது. எவ்வளோ கிளாஸஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். கற்றுக்கோங்க, அதெல்லாம் சந்தோஷமாக இருங்க. இயர் ஃப்ரம் நவ் ஒரு சிலர் நீங்கள் ரொம்ப வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் கேட்கலாம், இல்லைனா ஃபைனான்ஸ்க்காக கூட நீங்கள் ஜாப் ரிலேட்டடான விஷயம், இல்லை ஏதோ ஒரு எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இப்போ ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயர்க்குள்ளே இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் அப்படின்றாங்க. ட்ரஸ்ட் பண்ண சொல்லிட்டார். பிலீவ், நம்புங்கள். நீங்கள் இந்த விஷயங்களெல்லாம் பண்ணும் பொழுது உங்களுக்கான அந்த பர்ஃபெக்ட் டைம் அலைன் ஆகி வரும். ஓகே, உங்கள் கடவுள்கிட்ட, இஷ்ட தெய்வங்கள்கிட்ட உங்களோட ப்ரேயரை வைங்க. கிளியராக கேளுங்க. கம்யூனிகேட் கிளியர்லி. கொடுக்குற சைனை கவனிங்க. சில பேர் வந்து காம்ப்ரமைஸ் ஆகணும். உங்களுக்குள்ளே ஒரு அமைதித்தன்மை இல்லை. இந்த கார்டோட இது என்னென்னா, சரி நடந்து போச்சு, அதே பேசி என்ன பண்ணுறது, சரி அதுக்கு என்ன சொல்யூஷன், அதுக்கு கண்டுபிடிச்சிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டு டக்குன்னு அதுலேருந்து மூவ் ஆன் ஆகிடணும். புரியுதா? உங்களை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ எல்லாம் தானாக நடக்கும். அபேண்டன்ஸ் இந்த வாரத்தில் ஒரு சிலருக்கு வந்து செல்வ செழிப்பு ஏற்பட போது, திடீர் பண வரவு, அதிர்ஷ்டம், அதே மாதிரி ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வரலாம். ஏதாவது நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா பாஸ் பண்ணலாம். எனர்ஜி சூப்பராக இருக்குது. ரிசீவ் பண்ண நீங்கள் ரெடியா? உங்கள்கிட்ட இருக்க அந்த பாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள், ஏன்னா பதிவுகள் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்த 3வது கார்ட்லேயே எனக்கு அது தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? அதனால் அந்த ஆழ்மன பதிவுகளில் வந்து கிளியர் பண்ணுங்கள். இந்த சிச்சுவேஷன் வில் இம்ப்ரூவ்னா, சிச்சுவேஷன் இப்போ நல்லபடியாக இருக்கா அப்படின்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் தான். கவலைப்படாதீங்க. இத்தனை விஷயங்கள் கொடுக்குறாரு. உங்களுக்கு கைடன்ஸும் கொடுத்துட்டாரு. உங்களுக்கு சைன் மட்டும் கொடுக்கல. ஓகேவா? இது மாதிரி ஃபெதர் நீங்கள் நிறைய பார்க்குறீங்க, ஏஞ்சல் நம்பர் பார்க்குறீங்க. உங்களுக்கான விஷயத்தை இவ்வளோ அழகாக கிளியராக சொல்லியாச்சு டிவைன் பாத் மூலமாக. இப்போ நீங்கள் தான் ஸ்டெப் எடுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். இட்ஸ் அப் டு யூ. இதுக்கு மேலே ரீடிங் இல்லைப்பா. பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு சூப்பராக வந்துச்சு கார்டு. உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிங்களா, அந்த கார்டு வழியாக என்ன சொல்கிறார் பார்த்துடலாம். வெயிட் கொடுத்துருக்காரு. ஒரு சிலர் ரொம்ப அவசரப்படுறீங்களோ, ஏதோ ஒரு விஷயம் இப்போவே நடக்கணும், நான் நட்டதும் ரோஜா இன்றே பூக்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி கற்பனை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. உங்களை அலைன் பண்ணிக்கோங்க, உங்களை டியூன் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக. இப்போ வந்து அந்த காலத்துலலாம் வந்து எஃப்எம் ரேடியோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய அலைவரிசைகள் இருக்கும். உங்களுக்கு எந்த அலைவரிசை வேணுமோ அழகாக டியூன் பண்ணி அந்த அலைவரிசையில் நீங்கள் நின்னீங்கன்னா தான் அதுக்கான ஃப்ரீக்குவன்சி வரும்போது அந்த ஸ்டேஷன் கரெக்டாக எடுத்து அந்த ப்ரோக்ராமை உங்களால் கேட்க முடியும். ஆமாம், கரெக்ட். அது இப்போ நீங்கள் வந்து நான் ஃபோனில் வச்சுருப்பீங்க. ஃபோனில் கூட நீங்கள் அதை கரெக்டாக அதை டியூன் பண்ணி கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த எஃப்எம் வேணுமோ, எந்த ரேடியோ ஸ்டேஷன் வேணுமோ டக்குன்னு நீங்கள் அதை வந்து அலைன் பண்ணி பாட்டு கேட்கலாம். நீங்கள் அந்த ப்ரோக்ராம் கேட்கலாம். பட் நீங்கள் அலைன் பண்ணதே சரியில்லைன்னா அங்கே வந்து ஃப்ரீக்வன்சி எப்படி உங்களுக்கு சிக்னல் கிடைக்கும்? புரிஞ்சுதா? அந்த மாதிரி தான் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த அலைவரிசை, உங்கள்கிட்ட இருக்க அந்த எரரை வந்து சரி பண்ணுங்கள் ஆழ்மனப்படுத்திக்கல. ஓகே, இதெல்லாம் பண்ணிவிட்டு சொன்ன மாதிரி நம்புங்க, ட்ரஸ்ட் பண்ணுங்கள், யூனிவர்ஸ் இருக்காங்கன்ட்டு. அவங்க உங்களுக்கு சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம், இதுக்கு மேலே இல்லை. யாரையும் யூனிவர்ஸ் வந்து கட்டாயமாக நீ பண்ணியே ஆகும் அப்படின்னு புஷ் பண்ணி உங்களை தள்ள மாட்டாங்க. கஷ்டப்படுறீங்களே, உங்களுக்கு ஒரு கைடன்ஸ், உங்களுக்கு இந்த கஷ்டத்துலேருந்து நீங்கள் வெளில வர்றதுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. புத்திசாலி பிள்ளைங்களா கற்பூரம் மாதிரி பிடிச்சிக்கிட்டு மேலே வந்துடுங்க. இந்த வாழை மட்டை கறிக்கட்டைக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். வாழை மட்டை ஒன்றுமே பண்ண முடியாது, அது அவ்வளோதான், தலையெழுத்து, அப்படி தான். ஓகே, அப்படின்னு விட்டு போக வேண்டியதான். ஆனால் நிறைய பிள்ளைங்களுக்கு வழிகாட்டு அந்த ஒரு அவேர்னஸ் இல்லை. ரொம்ப புத்திசாலி குழந்தைங்கள்லாம் இருக்குங்க, அதுங்களுக்கு வந்து வழி தெரியாததுனால அப்படி ஸ்ட்ரகிள் ஆகி அப்படி நிற்கலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு வழி கிடைச்சோடனே ஓகே டக்குன்னு ஸ்பார்க்கிள் வரும். நம்ம வீட்டிலலாம் இந்த சின்ன குழந்தைங்கள பாருங்களேன், 5 வயசு 6 வயசுக்குள்ளே இருக்க அந்த குழந்தைங்களாம் வெரி ஸ்மார்ட். பட்டுன்னு முடிவெடுப்பாங்க. அவங்களுக்கு இது கரெக்டு, இது தப்பு, அவ்வளோதான், இதுதான் எனக்கு வேணும் அவ்வளோதான். ஆனால் கிளவராக இருப்பாங்க. ஆனால் அதே குழந்தை ஒரு 20 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அப்படியே உல்ட்டாவாக இருக்கும். எல்லாத்துலேயும் பயம், முடிவெடுக்கிறதுல பயம், யாரை பார்த்தாலும் பயம். இந்த பயத்துக்காக ஒரு படம் ஒன்று வந்தது பாருங்க, கமலஹாசனோடு.
நின்னா பயம், உட்காந்தா பயம், யார்கிட்ட பேசினா பயம். ஏன்னா ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டு நம்ம அந்த மாதிரி ஆகிடுது உங்களுக்கு. கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாகும். ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது புரிதல் இன்னும் இந்த ஆழ்மன பதிவுகள் டீப்பாக பார்க்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோவில் பேசியிருப்பேன். என்னால் எல்லா வீடியோலையும் அதை கொடுக்க முடியல, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட கிளாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த வீடியோட எண்டில் 6th கிளாஸ் மட்டுமே, அந்த ஒரு கிளாஸுக்குள்ளேயே எத்தனை விஷயங்கள் கவர் பண்ணுறேன்னு பாருங்கள். 6 செக்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது, 6 ஸ்கேனிங் கிளாஸ், 6 செக்ஷன். அந்த ஒரு கிளாஸ்லேயே அத்தனை கிளாஸஸ் இருக்குது. அதில் சர்வீஸும் இருக்குது உங்களுக்கு. அதில் ஏதாவது சர்வீஸ் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், கிளாஸஸ் வேணாலும் கற்றுக்கலாம். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் மெயினான ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ், நீங்கள் மாஸ்டர் லெவலுக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆளாகணும், நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸில் என்னென்ன அவைலபிள் இருக்கோ அதெல்லாம் கொடுத்துருக்கேன். லைஃப் கோச்சிங் கிளாஸ், இந்த உங்களோட ஆழ்மன பதிவுகள், நீங்கள் இந்த ஸ்ட்ரக்கில் நிற்கிறீங்க பார்த்தீங்களா, உங்களை ஹீல் பண்ணிக்க முடியாமல், மெடிடேஷன் தெரியல, எனக்கு வந்து பதிவுகளை கிளியர் பண்ண முடியலன்ட்டு, அதை எப்படி வந்து சரி பண்ணிக்க முடியும், அதில் என்னென்னலாம் கவர் பண்ணுறேன் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் கோச்சிங் கிளாஸ்ன்னு சொல்லிவிட்டு அதில் என்னென்ன டாபிக் வருதோ அதையும் கிளியராக கொடுத்துருக்கேன். ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தை, எல்கேஜி குழந்தை பார்த்துச்சுன்னா கூட கிளியராக புரிஞ்சுக்கும். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தர அந்த நம்பருக்கு வாய்ஸ் கால் இல்லை வாய்ஸ் மெசேஜ் இல்லைன்னா டெக்ஸ்ட் மெசேஜ், கால்ஸ்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லா நேரமும் நான் கால் எடுக்க முடியாது கைஸ், அதனால் சொல்கிறேன். அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கவுன்சிலிங் இருக்குது உங்களுக்கு. உங்களுக்கு வந்து இந்த மனம் உடல் சார்ந்த பிரச்சனைகள், உங்களோட ஆன்மா, அந்த ஆன்ம பலத்துக்கு தான் வந்து ஸ்பிரிச்சுவல் கிளாஸ். உடல் மனம் இதுக்கும் ஸ்பிரிச்சுவலை வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப இன்னும் பவர்ஃபுல்லாக உங்களுக்கு அது வேலை செய்யும். அதனால் ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பெரிய டிகிரி சப்ஜெக்டை ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு, எல்கேஜி குழந்தைங்களுக்கு சொல்லித்தர மாதிரி எளிமையாக கொடுத்துருக்கேன். புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் கேளுங்க. அதில் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வேணுமா, இந்த உங்களோட ஆழ்மன ரெக்கார்டு, தொடர் ஃபெயிலியர், அடுத்தது நம்ம யூனிவர்ஸ் கொடுக்குற நல்ல விஷயங்களை ஈர்க்கணும் அப்படின்னா அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். இட்ஸ் அப் டு யூ. எவ்வளோ அழகாக கார்டு கொடுத்துட்டார் பார்த்தியா? என்ன நிறைய சொல்லிட்டு தான் இருக்காராம். இந்த கார்டுக்கு பின்னாடி அவ்வளோ அர்த்தம் இருக்குது. இந்த ஒவ்வொரு கார்டுக்கு பின்னாடியும் இன்னும் நான் இதை ப்ரீஃபாக பேசுவேன். ஆனால் ப்ரீஃபாக பேசினா என்ன, எவ்வளவோ சொல்லின்னு தான் இருக்கிறோம். எதையாவது நீங்கள் வந்து ஸ்டெப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நடக்கும். அதுக்கப்புறம் யாரையும் வந்து இங்கே யூனிவர்ஸ் ஃபோர்ஸ் பண்ணலை. ஓகே, நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ண ஃப்ரீயாக விடுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ செய்யுங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள். மைக்கேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். அவரோட நம்பர் 555 நம்பர் அடிக்கடி பார்ப்பீங்க. நீங்களாம் நம்ம ரீடிங் பார்க்குறவங்க மோஸ்ட் ஆஃப் இந்த ஏஞ்சல் நம்பர் அடிக்கடி உங்களுக்கு தெரியும், பார்ப்பீங்க. அதோட அர்த்தம் என்ன? நியூ பிகினிங்ஸ். நீ வந்து ஸ்ட்ராங்காக இரு, மூவ் ஆன் பண்ணு, டிவைன் உங்களோட இருக்குது, உனக்கான தைரியம் தன்னம்பிக்கை எல்லாம் தானே வரும், நீ போ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட் கிடைக்கிறதுக்கு அவரோட அந்த ஊந்துதல், அவரோட அந்த இதோ வந்து உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் மெசேஜை. ஓகேவா? இப்போது யாரையும் அவர் வந்து ஃபோர்ஸ்லாம் பண்ணல. நீ உனக்கு வந்து தேவையான விஷயங்களை சொல்லிவிட்டேன், அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்ட்டார். ஓகே, மைக்கேல் ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லுங்கள். 555 ஏஞ்சல் நம்பருக்கு அந்த 555 அப்படின்னு போட்டு நியூ பிகினிங்ஸ், நியூ லைஃப், உங்களுக்கு என்ன நீட்ஸ் இருக்கோ அதை வந்து போடுங்க. ஃபைனான்ஸ் வேணுமா, ஜாப் வேணுமா, உங்களுக்கு வந்து ஜாப், அதாவது உங்களோட படிப்பில் முன்னேற்றம் வேணுமா, அதுக்கான விஷயங்களை போட்டு தேங்க் பண்ணுங்கள். புரியுதா? உங்களுக்கு வழிகள் திறக்கப்படுகிறது, நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும், அவ்வளோதான். எல்லா விதத்திலும் டிவைன் பாத் சேனல் உங்களுக்கு ரெடியாக இருக்குது, உங்களுக்கு இந்த விஷயங்களை கொடுக்கறதுக்கு. வாங்கிக்க நீங்கள் ரெடியாக? ஓகே, காட் பிளஸ் யூ. இப்போது பைல் 2, இந்த ப்ளூ கலர் ஹீலிங் பிரமிட், இது வந்து த்ரோட் சக்கராக்குரிய பிரமிடு. ஓகே, உங்களுக்கு என்ன மெசேஜ் வச்சுருக்காரு? பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டேன் நான். உங்களுக்கு வந்து ஜாப், கேரியர், ஃபைனான்ஸ், ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறீங்க, அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அதே மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னு நினச்சாலும், வாட் எவர் சிச்சுவேஷன் இஃப் யூ ஆர் ஃபேஸிங், யூ ஹேவ் டு ஆஸ்க் அவர் ஏஞ்சல், மைக்கேல் ஏஞ்சல். He will guide you. He also protect you. ஓகேவா?
நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க ரொம்ப நாளாக வந்து யோசனையிலே தான் இருக்கீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு. அது உங்களோட படிப்பா இல்லைனா ஃபைனான்ஸ்க்காக ட்ரை பண்ணுற விஷயம், ஜாப் விஷயம், ரிலேஷன்ஷிப்காக. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆக்ஷன் எடுக்க மாட்டேறீங்க. உங்களை ஆக்ஷன் எடுக்க சொல்கிறார். சரியா? இது ஒரு சிலருக்கு இது கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது அந்த சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அந்த சுச்சுவேஷனுக்கு வர கைடன்ஸ் உங்களுக்கானது. மொத்தத்தையும் நமக்கே தான் கொடுக்குறாரு நினச்சின்னு ஒரு சிலர் வந்து ரொம்ப அதிகம் அந்த மாதிரிலாம் குழப்பிக்காதீங்க. அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ட்ரகிள் அந்த விஷயம் உங்களுக்கு ஹைலைட் ஆச்சுன்னா அதுக்காக கொடுக்குற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கானது, அதுக்கான கைடன்ஸ் உங்களுக்கானது. ஒரு சிலர் வந்து மனசில் தேவையில்லாத ரொம்ப ஓவர் தாட்டோ, அது உங்கள் பர்சனை பற்றி இருக்கலாம், இல்லைனா ஒரு சுச்சுவேஷனை பற்றி இருக்கலாம். இப்படி நடந்துருமோ, அப்படி ஆகிடுமோ அப்படின்லாம் அந்த ஓவர் தாட்டு வேண்டாம். அது மாதிரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் வந்து ஒரு அபரிவிதமான ஒரு அபேண்டன்ஸ் பவர் உங்களுக்கு இருக்குது. அது வந்து செல்வ செழிப்பு மட்டும் கிடையாது, ரிலேஷன்ஷிப்பில் கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரலாம். தொடர்ந்து என்ன சொல்கிறேன்னு பார்க்குறேன். நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்காரு ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் வந்து ஆக்ஷன் எடுத்துட்டீங்க, மூவ் ஆன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆனால் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம். அப்படியா? நடுவில் ஒரு நம்பிக்கை இல்லை உங்கள் மேலே. நீங்கள் செய்கிற வேலையில் ஒரு என்ன ஃபோக்கஸிங் இல்லாமல் அதில் ஒரு டவுட்டு. அது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா கூட இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு நிலைக்குமா, இதில் வந்து இவங்க வந்து நமக்கு இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்களே, அதனால் ஒரு டவுட், அவங்க மேலே ஒரு கண். அதனால் ரொம்ப ஒரு கலக்கத்தில் இருக்கீங்க. அதனால் நீ போகிற டைரெக்ஷன் கரெக்டு, உனக்கு கண்டிப்பாக இதில் சக்ஸஸ் இருக்குது, நீ வந்து ஸ்டாப் பண்ணாத அப்படிங்கிறாரு. அது ஒரு வேலையாகவும் பிஸ்னஸாகவும் இருக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். ஸோ ஒரு சிலர் ரொம்ப ஒரி பண்ணுறீங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஓவர் தாட்டு ஒரி பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் சரண்டர் பண்ணுங்கள். ஓகே, நாங்கள் இருக்கோம் அப்படின்றாங்க. ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் வேணுமா? மோஸ்ட் ஆஃப் நீங்கள் ரொம்ப தான் பார்த்திங்களா, அந்த ஒரி பண்ண பின்னாடியே இந்த ஹெல்த்தில் அவேர்னஸ் வேணும். இந்த வாரம் வந்து உங்களோட ஹெல்த்தில் கவனம் வைங்க. உங்களோட ஆழ்மன பதிவுகள், உங்களோட உடம்பு, மனசு இதெல்லாம் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. உங்களுக்கு ஃபோக்கஸிங் இல்லை. உங்களோட ஃபோக்கஸிங் இல்லாதனால தான் இப்போ இதெல்லாம் சரியாக இருந்தால் தான் ஒரு வேலையை வந்து எடுத்து செய்ய முடியும். உங்களோட மனசை ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு நீங்கள் உடம்பை ஒரு இடத்துல வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த இடத்துல நிற்கிற இடத்துல நீங்கள் அந்த 100% உங்களோட எஃபெக்ட் கொடுக்க முடியாது கைஸ். அதுதான் அழகாக சொல்கிறாங்க. உங்களோட ஹெல்த்தில் ஏதாவது இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் ஓடிட்டு இருந்தால் கிளியர் பண்ணிக்கோங்க இந்த வாரம். சரியா? சிச்சுவேஷன் இப்போது இந்த ஸ்ட்ரகிள் எல்லாமே நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க இந்த ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய ஒரு சிலர் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகுது, மாற்றம் வரப்போகுது. மாற்றத்துக்கு நீங்கள் ரெடி ஆகிடுங்க. ஒரு சிலர் வந்து உங்களோட இதுக்கு என்ன தான் சொல்யூஷன், நம்ம என்ன தான் பண்ணுறது, இந்த பிரச்சனை, இந்த ஏதோ ஒரு நீட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது, ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது, யார்கிட்ட கேட்குறது, என்னென்னு கன்ஃபியூஷன் இருக்கா? அந்த மாதிரி இருந்தால் உங்களோட இறைவன் காட் கிட்ட கேளுங்க. உங்களுக்கு எந்த காட், இப்போ மைக்கேல் ஏஞ்சல் பிடிச்சிருக்கீங்களா, ஏஞ்சல் எனக்கு ஒரு வழிகாட்டுங்க, எனக்கு ஒரு சைன் கொடுங்க, நான் பண்ணுற விஷயம் கரெக்டாக, எனக்கு இது எப்போ நடக்கும், எப்படி நான் இதை வந்து அச்சீவ் பண்ணுறது. அவர் உங்களுக்கான வழிகளை சைன் மட்டும் கொடுக்கல, உங்களுக்கு ஸ்பீச்சும் கொடுக்குறாரு. கடவுள் உங்களுக்கு ஸ்பீச்சும் தான் கொடுக்குறாரு. உங்களுக்கு ஒரு சரியான டீச்சர், ஒரு சரியான வாழ்க்கைக்கு ஒரு குரு வேணும்னா நீங்கள் டிவைன் பாத் சேனலை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான அந்த ரெமிடியை அவர் கொடுத்துட்டார். ஆனாலும் உங்களுக்கு சொல்கிறார், நீங்கள் வந்து இறைவன் கிட்ட வைங்க, உங்களோட இன்டென்ஷனை வைங்க, நான் உங்களுக்கான வழிகளை திறப்பேன். நீங்கள் அது எந்த காட் வச்சு நினச்சி கேட்டாலும் சரி, மைக்கேல் ஏஞ்சல் இதுதான் சொல்கிறார். ஓகேவா? உங்களோட இன்ட்யூஷனை கேளுங்க. பி அசர்ட்டிவ். உங்களுக்கு வந்து சில பேர் பண்ணுற விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள் இறைவனை விட மற்றவங்க உங்கள் கூட இருக்கிறவங்கள ரொம்ப நம்புகிறீங்க. இந்த 2 கார்டு வழியாக பார்க்கும்போது எனக்கு ஆஸ்க் யுவர் ஏஞ்சல்னு சொன்னார். ஆனால் இந்த முக்கால்வாசி பேர் என்ன தெரியுமா பண்ணுறீங்க, உங்கள் கூட ரொம்ப உங்களுக்கு வெல்விஷர் நினச்சிக்கிட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு விழுந்துடுச்சின்னு அப்படியே உங்கள் குறையெல்லாம் அவங்கக்கிட்ட கொட்டுறது. அவங்க உங்களுக்கு நல்லா என்ன சூப்பராக அவங்கள வந்து அலைன் பண்ணி, இந்த குழந்தைக்கு இப்படி பண்ணாதான் இது போய் இதில் மாட்டோம் அப்படி சொல்லி நல்ல பொரிய செட் பண்ணி உங்களை அதை மாதிரி
பின்னாடி உங்ககிட்ட நல்ல பேச்சு பேசிட்டு பின்னாடி உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஏதோ பண்ணிகிட்ருக்கிறீங்க, ஃபெயிலியர் பார்க்குறீங்க. அதனால் முடிவுகளை நீங்கள் எடுங்க. நீங்கள் வந்து உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் செய்யுங்க. யாருக்கிட்டேயும் அந்த மாதிரி அவங்களோட அந்த டிசிஷன் மேக்கிங்கை நீங்கள் எடுத்து செயல்படுத்திட்டிங்கன்னா நீங்கள் எதுவுமே கற்றுக்க முடியாது. யூ ஆர் நாட் அ குட் லேர்னர். ஓகே, உங்களோட சக்ஸஸ் வந்தால் கூட அவங்களுக்கு தான் க்ரெடிட் போகும். நான் தானே அன்றைக்கி உனக்கு சொல்லி கொடுத்தேன், நீ அதனால தானே இப்படி பண்ண அப்படின்வாங்க. ஆனால் அவங்க வந்து உங்களுக்கு நல்லது ஒன்றும் சொல்லலை. அவங்க வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இது பண்ணணுமோ, உங்களை வந்து பின்னாடி இருந்து உங்களுக்கு நெகட்டிவிட்டி பண்ணணுமோ அதை தான் செஞ்சுன்னு இருக்காங்க. அதனால தான் இந்த கார்டு வந்திருக்கு. அந்த நல்லவங்க யாருன்னு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே யோசிங்க. அப்புறம் கொஞ்சம் ஆமாம், நம்ம இவங்ககிட்ட தான், கடவுள்கிட்ட நம்ம கேட்குறத விட இவங்கள தானே நம்ம நம்பணும், இவங்ககிட்ட தானே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வரும். கடவுள் உங்களுக்கு எத்தனை வழிகள் சொல்கிறாரு. உங்களுக்கு சைன் மட்டுமா கொடுக்குறாரு, உங்களுக்கு வார்த்தையை கொடுக்குறாரு, உங்களோட கம்யூனிகேட் பண்ணுறாரு டிவைன் பவர் சேனல் மூலமாக. லுக் ஃபார் ஏ சைன். அடுத்த கட்டம் பாருங்கள். நான் தான் சொன்னேனே, இந்த கார்டு வரும்போதே உங்களுக்கான நீங்கள் கடவுள்கிட்ட கேளுங்க, உங்களுக்கான சைன் கொடுப்பாரு. உங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுங்க. மற்றவங்களோட டிசிஷன் மேக்கிங்கில் லேக் ஆகாதீங்க. நீங்கள் கடவுளை விட நீங்கள் வந்து உங்கள் கூட இருக்கிற அந்த ரொம்ப வெல்விஷர் தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணுறாங்கன்னு நினச்சிட்ருக்கீங்களா? பிக் ஹாப்பி சேஞ்சஸ் வருது. ஒரு நல்ல மாற்றம் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது. ரெடியாக இருந்துக்கோங்க. பி ட்ரஸ்ட். ஓகே, ட்ரஸ்ட் பண்ணுங்கள் இறைவனை. ஒரு சிலர் கேட்குற அந்த ரிலேஷன்ஷிப்பு, இல்லை அந்த திருமணம் பாக்கியம், குழந்தை பாக்கியம், ஃபைனான்ஸ், வாட் எவர் இட் இஸ் சிச்சுவேஷன்ஸ், ஃபியூ மந்த்தில் இட் வில் க்யூர். ஓகேவா? வெயிட் பண்ணுங்கள் நம்பிக்கையோட. லிசன் யுவர் இன்ட்யூஷன். கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணக்கூடிய பீப்புள் உங்களுக்கு வராங்க. ஓகேவா? உங்களுக்கு டிவைன் பாத் மூலமாக எல்லா ஹெல்ப்பும் இறைவன் கொடுக்குறாரு. பிடிச்சிக்கிட்டு கற்பூரம் மாதிரி மேலே குப்புன்னு ஒரு ஸ்பார்க் பிடிச்சிக்கிட்டு டக்குன்னு மேலே வாங்க. சக்ஸஸ் பாருங்கள். மெடிடேஷன் பிரிங் ஆன்சர். ஒரு சிலருக்கு ஆஸ்லேஷனில் இருக்கிறீங்க, ஒரு சிலர் நல்லா ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கூட இருக்கலாம். மேபி இந்த கார்டு வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் கொஞ்ச நாளாக வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்து கொஞ்சம் நல்லா இது இருந்தாலும், ஸ்ட்ராங்னஸ் இருந்தாலும், சரியாக போய் எங்கேயோ பதமாக ஆப்பு வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் வந்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் வைப்பேன். உங்களுக்கு கவுன்சிலிங் வேணுனாலும் எடுத்துக்கோங்க, பர்சனல் ரீடிங் வேணாலும் எடுத்துக்கோங்க, இல்லை ரெண்டே கலந்து வேணாலும் எடுத்துக்கோங்க. அது உங்களோட விருப்பம். நீங்கள் வந்தீங்கன்னா அப்போவே எனக்கு தெரிஞ்சிடும் இந்த குழந்தை எங்கே சிக்கியிருக்கு அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இந்த கார்டு அடிக்கடி வருதுன்னா மெடிடேஷன் தெரிஞ்சிருக்கு ஒரு சிலருக்கு, ஆனால் அதில் லேக் ஆகிட்ருக்கீங்க. ஆமாவா இல்லையா? மெடிடேஷன் மெத்தடை ரொம்ப சிம்பிளிஃபையாக ஈஸியான முறையில் கற்றுக்கிட்டு பலனடைங்க. அதுக்கான விஷயங்கள் எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஏதாவது டீட்டெயில் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். இந்த வீடியோட எண்டில் கூட ஒரு ஸ்க்ரீன் வரும். அது வந்து ஆரா கிளாஸு, அது ஸ்கேனிங் கிளாஸ். அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு கிளாஸ்க்குள்ளே அத்தனை விஷயங்களையும் கொண்டு வந்திருக்கோம். எது கற்றுக்கணுமோ கற்றுக்கோங்க. எதுக்கோ செலவு பண்ணிட்டு போகிறீங்க. நான் சொல்லித்தர விஷயம்லாம் நீங்கள் ஒரு டாக்டருக்கு மேலேங்க. ஒரு டாக்டருக்கு படிச்சிங்கன்னா கூட உங்களால் வந்து இப்போ எல்லா நேரத்துலையும் நம்ம வந்து அலோபதி போய் பண்ணிட்டு இருக்க முடியாது. அலோபதி ஒரு எமர்ஜென்சிக்கு ஏதோ ஒன்று நம்ம ஒரு அனலைஸ் பண்ணணும், ஒரு ஸ்கேன் பண்ணிக்கணும், இல்லைனா ஒரு ஃப்ராக்சர் ஆகிடுச்சி, இன்ஜூர் ஆகிடுச்சி, கட்டு போடணும், அந்த மாதிரி அந்த மாதிரி மேஜரான விஷயம் டக்குன்னு ஒரு அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் ஒரு 5% நீங்கள் வந்து போய் பண்ணிக்கலாம். 95% இருக்கிற எத்தனை பிரச்சனை சொல்லட்டுமா நான் உங்களுக்கு? வாதம், பித்தம், கபம், இந்த 3 விஷயம் ரிலேட்டடான அனைத்து விஷயங்களையும் நீங்கள் நான் சொல்லித்தரேன் இந்த கிளாஸில் ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டிங்கன்னா சரியாயிடுவீங்க. ஒன்றும் இல்லை, ஆரா ஸ்கேன் அந்த கிளாஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா லைஃப் ஜிங்கலலாம். ஓகேவா? ரொம்ப 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 எளிமையான மெத்தட் அது. ஓகே, அது மட்டும் இல்லை, ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நீங்கள் ஏதாவது மாஸ்டர் ஆகணும், பெரிய ஆளாகணும், சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன் பாருங்கள், அதை பாருங்கள். அதில் வந்து மேஜரான அந்த ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி இந்த லேகிங்கில் இருக்குங்க பார்த்தீங்களா, ஸ்பிரிச்சுவல்லே நிறைய பேர் மாட்டிங்க லேகிங்கில் இருக்கீங்க. உங்களுக்காகவே, உங்களுக்கும் சரி சாதாரண மக்கள், நீங்கள் வந்து இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பு, திருமண வாழ்க்கையில் பாதிப்புகள், வேலைவாய்ப்பு, பிளாக் மேஜிக், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரி பண்ணிக்க லைஃப் கோச்சிங் கிளாஸ். ஓகேவா? பேசிக்காக இதை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கிளாஸ்க்கெலாம் மூவ் ஆன் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் வந்து ஆப்ஷனல். ஆனால் லைஃப் கோச்சிங் கிளாஸ் தான்
எல்லாருக்கும் பிரதானமாக சொல்கிறேன். ஏன்னா சில பேர் மெடிடேஷனில் உள்ளே இருந்துக்கிட்டே நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க. அடிக்கடி அந்த கார்டை பார்க்குறேன். சரி, ஒரு சிலர் நீங்கள் ஏதோ ஒரு கேள்வி வச்சுருக்கீங்கப்பா. இப்போ இந்த ரீடிங் பார்க்கும்போது ஏதோ மைண்டில் ஓட்டின்னு இருக்கீங்க. அதுக்கு ஸ்ட்ராங்கான நோ கொடுக்குறாரு. கண்டிப்பாக இந்த வாரத்தில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சடனாக நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க, சடனாக அந்த அலைனாகி வரும் உங்கள் கைக்கு. ஸோ உங்களுக்குள்ளே ஒரு மனம் நிம்மதி, அமைதி இல்லாமல் இருக்கீங்க. ஒரு சிலர் தூக்கி போடுங்க. தேவையற்ற விஷயங்களை, தேவையற்ற நபர்களை அந்த மாதிரி எண்ணங்கள் வந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்ச காடோட பேரை சொல்லுங்கள். பர்ஃபெக்ட் டைமிங். நான் பாருங்கள், இந்த காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டைம் அலைன் ஆகிடும். அடுத்த கார்டை என்ன அழகாக எனக்கு நான் இப்போ தான் இந்த கார்டை பற்றி பேக்கில் சொல்லிகிட்டே இருக்கேன். அடுத்த கார்டில் அதுக்கான ஆன்சரை கொடுக்குறாங்க. அப்போ இந்த விஷயத்தை நீ பண்ணு, உனக்கான டைமிங் அலைன் ஆயிடுச்சு, உனக்கான பர்ஃபெக்ட் டைம் வந்துடும் அப்படின்ட்டு. உன்னை ஹீல் பண்ணிக்கோ, கிளன்ஸ் பண்ணிக்கோ, உன்னை பவர் பண்ணிக்கோ. உனக்கான டைமிங் கரெக்டாக நீ கேட்குற விஷயங்கள் உன் கையில் நிற்கும். ஓகே, நீ எதை தேடியும் ஓட தேவையில்ல. ஃபர்கிவ்னஸ். ஒரு சிலர் ரொம்ப அவசரப்படுறீங்க போல். இது எப்போ நடக்கும், இப்போ நடந்துருமான்னு ஏதோ கேள்வி உள்ளுக்குள்ளே அப்படியே இன்ட்யூஷன் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்குது. நாட் த ரைட் டைம் சொல்கிறாரு. அதுக்கு உங்ககிட்ட ஃபர்கிவ்னஸ், நீங்கள் இந்த விஷயம்லாம் பண்ண மாட்டேறீங்க. கார்ட் கட்டிங் நடக்கலை, காம்ப்ரமைஸ் ஆகலை. இதெல்லாம் பண்ணாமல் எனக்கு அபைண்டன்ஸ் வந்துடணும், எனக்கு நான் விஷயம் எனக்கு இன்றைக்கே நடந்துடணும். உன்னை தகுதியானவனாக மாற்றிக்கோ. உங்ககிட்ட இருக்க அந்த நெகட்டிவிட்டியெல்லாம் கிளியர் பண்ணு, எல்லாம் கிடைக்கும். ஸ்ட்ராங்கான எஸ் இல்லை, ஒரு மேபி மாதிரி தான் இது எஸ்ஸு. ஒரு சிலர் கேட்டுருக்கீங்க, மேபி அந்த பர்டிகுலர் விஷயத்தை பற்றி ஏதோ ஒரு எனக்கு இப்போது இதை செய்யலாமா வேணாமான்ட்டு. அதுக்கு அவர் எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மேபியாக கூட இருக்கலாம். கண்டிப்பாக உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல ஒரு பாண்டிங் ஏற்பட போகுது இந்த வாரம். அது நீங்கள் திருமண வாழ்க்கையில் இருக்கீங்கன்னா உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஏதாவது நெருடல் இருந்தால், இந்த வாய்க்கா வரப்பு தகராறுலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கிளியர் ஆகி உங்களுக்குள்ளே ஒரு சுமூகமாக ஒரு குடும்ப ஒற்றுமை ஏற்படும். லவராக இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு புரிதல் வரும். ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்டிங்காக உங்களோட அன்பை வெளிப்படுத்துவீங்க. லெட் கோ பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பழைய விஷயங்களை தூக்கி போடுங்க. ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ். சில பேர் நிறைய பேர்டன் தலை மேலே அப்படியே சுமந்துட்டு இருக்கீங்க. அப்படியே தான் வச்சிட்ருக்கிறீங்க. எதுவாக இருந்தாலும் நானே தான் பார்த்துக்கணும், நானே தான் சமாளிக்கணும். அது உங்கள் குடும்பத்துக்காக கூட நீங்கள் மேபி இருந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்காக எதுவும் செய்யாமல், உங்களை விஷயத்தை ஏறெடுக்காமல் உங்களுக்காகவும் கொஞ்சம் பாருங்கள். ஹெல்ப் கேட்டால் கிடைக்கும். யூனிவர்ஸ் யார் மூலயமா கொண்டு நீங்கள் வேணும்னு மட்டும் கேளுங்க. எனக்கு இந்த ஹெல்ப் நடக்கணும், நான் நல்ல விஷயத்துக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் நல்ல விஷயத்துக்காக உங்களை நல்லபடியாக பார்த்துக்கணுங்கிறதுக்காகவும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்காக நல்லது நடக்கணுங்கிறதுக்காக நீங்கள் கேட்குற விஷயங்களை அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கவலைப்படாதீங்க. ஓகேவா? ஆனால் நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு டிவைன் பாத் எப்பவும் ரெடியாக இருக்குது. ஓகே, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் எல்லா விஷயங்களும். அதை பார்த்துக்கோங்க. ரெக்கவரி. உங்களுக்கு நான் சொன்ன இந்த ஒரு சிலர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க கைஸ். இந்த பாஸ்ட் பர்சன் ஆர் பாஸ்ட் சிச்சுவேஷன், ஃபெயிலியர், அந்த ஃபைனான்ஸ் ஸ்ட்ரகிள், வாட் எவர் இட் இஸ் யூ ஆர் ஃபேஸிங் ஸ்டடீஸில். ஸோ உங்களுக்கு இந்த இதில் நீங்கள் ஹீல் ஆகி வெளியே வரணும். ரெக்கவரின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஒரு சிலர் இந்த வாரத்தில் ஒரு தெளிவான மைண்ட் செட்டு, இவ்வளோ நாள் இருந்த குழப்பம்லாம் போயிட்டு ஒரு சரியான முடிவு எடுக்க போகிறீங்க. ஓகேப்பா, நான் இன்னைக்கு இதை அடித்து தூள் கலப்புறேன், நான் கற்றுக்கிட்டே ஆவேன், நான் இந்த முயற்சியை செஞ்சே ஆவேன், இந்த விஷயத்துக்கு இது ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியமான முடிவு எடுக்க போகிறீங்க. அது அந்த பிரச்சனைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சொல்யூஷனாகவும் இருக்கும். உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவு எடுக்க போகிறீங்க. எப்போவுமே ஒரு மனுஷன் எப்போ தெரியுமா அவனோட சக்ஸஸ் இருக்கும்? எப்போ அவன் கரெக்டான முடிவு எடுக்கிறானோ அப்போவே அவன் சக்ஸஸ் நிர்ணயிக்கப்பட்டுருது. ஆனால் எவன் ஒருத்தன் முடிவெடுக்கிறதே
அதை வந்து முடிவெடுக்க தெரியாமல் காலத்தை கடத்துறானோ அவனோட சக்ஸஸ் அவன் ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த கார்டு சூஸ் பண்ணவங்கள மேபி ஒரு சிலர் நீங்கள் இந்த வாரத்தில், இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன், சரியான முடிவு எடுக்கிறீங்க, அது கரெக்டாகவும் இருக்கும். ஓகேவா? இறைவன் உங்களுக்கு கொடுக்குற அந்த ஞானம் அது. ஓகே, இவ்வளோ நாள் நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணீங்க, இதுக்கு கரெக்டான ஒரு டைரக்ஷனை இறைவன் கொடுத்துருக்குறாருன்னு அந்த தெளிவு பிறக்க போகுது உங்களுக்கு. நீங்கள் கரெக்டான அந்த பீஸ்ஃபுல்லான ஒரு ரெசல்யூஷன் கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகேவா? அது இறைவன் வந்து உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறாரு. இதை செஞ்சிங்கன்னா, இப்போ நான் சொன்ன விஷயங்களாம் செஞ்சிங்கன்னா, யூ ஆர் ரெடி டு ரிசீவ் த பிளஸ்ஸிங்ஸ் திஸ் வீக். ஹாப்பி? எவ்வளோ அழகாக கார்டு! வா, வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல், சூப்பர் டேட். என்ன அழகாக கம்யூனிகேட் பண்ணுறாரப்பா. ரெக்கவர் ஆகுங்க. உங்களுக்கு வந்து ஹெல்ப் கேளுங்க, ஹெல்ப் கேட்டால் கிடைக்கும். ஒரு சரியான முடிவை இந்த வாரத்தில் எடுக்க போகிறீங்க. இதை பண்ணிங்கன்னா சரியான முடிவு, இப்போ தானே சொன்னேன் நான், சரியான முடிவு எவன் ஒருத்தன் வந்து எடுக்கிறானோ அப்போவே அவன் சக்ஸஸ் நிர்ணயிக்கப்படுது. அப்போ அவன் அந்த சக்ஸஸை நோக்கி போகலாம். அவனுக்கு அந்த சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அவன் அதுக்கு தகுதியுடையவனாக மாறிடுறான். அதுதான் அடுத்த கார்டிலே யூ ஆர் ரெடி ஃபார் திஸ் சக்ஸஸ். அந்த கார்டு வழியாக எவ்வளோ அழகாக கம்யூனிகேட். நான் இந்த ஒரு கார்டு பார்த்து தாங்க சொல்லிட்டு இருந்தேன். அடுத்த கார்டை நான் கவனிக்கவே இல்லை. நான் இந்த ஒரு கார்டில் என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு நான் சொல்லிகிட்ருக்கேன். அடுத்த கார்டு அதுக்கு ரிலேட்டடாக தான் வருது. ஸோ நீங்கள் ரெடி ஆகிட்றீங்களா இதெல்லாம் செய்யும் பொழுது? சரியான முடிவு எது? ஏதோ கிளாஸ் கற்றுக்கணும், ஏதாவது உங்களை வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு அது தெரியுது. ஒரு சிலர் உங்களோட அந்த பர்சனல் லைஃப்லேயும் சரி, அஃபிஷியல் லைஃப்பும், நீங்கள் பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் லேகில் இருக்கீங்க. அதுக்கு தான் ஏதோ ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க. இந்த பிரச்சனையில் தான் நான் வெளியே வரப்போகிறேன், நான் இதை வந்து நீங்கள் வந்து ஹெல்ப்பும் கேட்கலாம் மற்றவங்ககிட்ட, இல்லை டிவைன் பாத்தில் கூட ஹெல்ப் கேட்கலாம். கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் நீங்கள் பண்ண போகிறீங்க. அதை செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களோட சக்ஸஸை நீங்கள் ரீச் பண்ணுவீங்க. அடுத்த கார்டு இட்ஸ் அப் டு யூ. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். இவ்வளோ அழகாக உனக்கு வந்து கைடன்ஸை கொடுத்து, அதுக்கப்புறம் இந்த இட்ஸ் அப் டு யூ கார்டு வந்து ஃபஸ்ட்டு இதுலேயும் வந்துடுச்சு, இப்போது செகண்டுக்கும் வந்துடுச்சு. இதுக்கு மேலே ரீடிங் வேணும், அவ்வளோதான். ஏன்னா இதுக்கு மேலே இன்ட்யூஷன் கிடையாதுங்கிற மாதிரி வருது. ஓகே, யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு எவ்வளோ அழகான விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க பாருங்கள், எப்படி டீச் பண்ணுறாங்க. சரி, இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்களோட அந்த கார்டில் என்ன சொல்கிறார்? சக்ஸஸ். இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. நீங்கள் சரியான முடிவு எடுக்கிறீங்க. இப்போ தானே சொன்னேன், சரியான முடிவு எடுத்திருக்கீங்க, முடிவு எடுக்க போகிறீங்க. தெளிவான மைண்ட் செட் கிடைக்க போகுது. இவ்வளோ நாள் ஆஸ்லேஷனில் இருந்திருப்பீங்க. ஓகேவா? ஒரு சிலர் நீங்கள் வந்து சில விஷயங்களை வந்து செஞ்சிட்ருப்பீங்க. இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். அந்த விஷயத்தில் எனக்கு சக்ஸஸ் கிடைக்குமா கிடைக்காதா, நான் போகிற டைரெக்ஷன் கரெக்டாக இல்லையா, நான் இந்த ஃபைனான்ஸ்லாம் நான் ட்ரை பண்ணி இதை இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பண்ணிகிட்ருக்கேன், இதில் எனக்கு நல்ல க்ரோத்திங் வருமா, அந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் இறைவன்கிட்ட, நான் டிவைன் பார்த்துக்கான உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லிட்டேன். ஓகேவா? அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால், ஆஸ்லேஷன் இருந்தால் பர்சனல் ரீடிங் எடுத்து பார்த்துக்கோங்க. சரியா? கண்டிப்பாக நடக்கும், கவலைப்படாதீங்க. அதே மாதிரி உங்களை எப்படி வந்து உங்கள்கிட்ட இருக்கிற விஷயங்கள், தேவையற்ற விஷயங்களெல்லாம் அந்த ஆஸ்லேஷன் மைண்ட்லேருந்து, இந்த ப்ரீவியஸ் ரெக்கார்ட்லேருந்து நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணி உங்களுக்கான சக்ஸஸை ரீச் பண்ணுங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ. இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் பதிவிடுங்க. 555 நம்பருக்கு தேங்க் பண்ணுங்கள். நீங்கள் அடிக்கடி அந்த நம்பர் பார்க்குறவங்களா இருப்பீங்க. ஏஞ்சல் உங்களுக்கு வாய்ஸ் கொடுத்துட்டார், சைன் மட்டும் கொடுத்துன்னு இல்லை, வாய்ஸும் கொடுத்துட்டார். அதனால் மைக்கேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். 555 ஏஞ்சல் தேங்க்யூ, அவரோட நம்பர் அது. ஓகே, நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? கிளாஸஸ் ஏதாவது வேணும்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. டீட்டெயிலை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், இந்த வீடியோட எண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அது வந்து ஒரே ஒரு செக்ஷன் மட்டும், அது என்ன 6ஆம் கிளாஸ் மட்டும். மற்ற செக்ஷனுக்கெலாம் வந்து ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. லைஃப் கோச்சிங் கிளாஸ் பற்றியும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்ம வந்து பைல் 3க்கு பார்த்துடலாம். பைல் 3க்கு என்ன சொல்கிறாரு? ஃப்ரெண்ட்ஸ், பைல் 3 சூஸ் பண்ணவங்க மைண்டில் ஏதோ எடுக்கும் போதே
ஏதோ ஒரு கேள்வியோடு வந்திருக்கீங்க போல். அந்த கேள்விக்கு நோ கொடுக்குறாரு. இது ஒரு சிலருக்கு கைஸ், ஒரு சிலருக்கு வித்தின் த நெக்ஸ்ட் ஃபியூ மந்த் நீங்கள் அந்த கேட்குற விஷயங்கள் இட் வில் ஹேப்பன் வித்தின் ஃபியூ மந்த். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். அடுத்தது கண்டிப்பாக இந்த வாரத்தில் உங்களோட லைஃப் பாண்டிங், உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பு அண்ட் உங்களோட திருமண வாழ்க்கையில் உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அன்பு, பாசம் எல்லாமே நிறைந்த ஒரு வாரமாக இருக்கும். இவ்வளோ நாள் இதெல்லாம் கிடைக்காம ரொம்ப ஒரு மனக்குழப்பத்தில் இந்த பைல் 2 பைல் 3 சூஸ் பண்ணவங்க இருந்திருப்பீங்க. ஆமாவா இல்லையா? உங்கள் பார்ட்னர்கிட்டேருந்து ஒரு நல்ல சப்போர்ட்டோ இல்லை அன்பு பாசம் இல்லாமல் ரொம்ப நீங்கள் நர்வஸாக இருக்கீங்க. பட் இந்த வாரம் உங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஒரு அன்பை காட்டக்கூடிய நல்ல பர்சனாக உங்களோட பார்ட்னர் இருப்பாங்க, நீங்களும் இருப்பீங்க. அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங் நல்லாயிருக்கு. ஓகே, அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு சிலர் நிறைய அதான் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் இல்லைனா திருமண வாழ்க்கையில் இல்லைனா உங்களுக்கு பிடித்த பர்சன் யாராச்சும் இல்லை ஒரு சிச்சுவேஷனை பற்றியோ ஒரு விஷயம் நடந்திருக்கும், இல்லை ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ ஒரு பதட்டம், பயம் அதிகமாக இருக்குது. உங்கள் சோலார் பிளக்ஸ் சக்கரா ரொம்ப அடி வாங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் கிடையாதுன்னு சொல்கிறார். அந்த மாதிரி பயப்படாதீங்க, இந்த மாதிரி கிடையாது அப்படின்றார். அதே மாதிரி ஒரு சிலர் ஏதோ முயற்சி பண்ண போகிறீங்க, ஏதோ ஒரு விஷயம் உங்களோட ஜாப்க்காக இல்லைனா ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்க. அதில் நிறைய விஷயங்களை கேதர் பண்ணுங்கள். ஒன்று, உங்களோட ஆழ்மனப்பதிவு ஏதாவது இருந்தால் தயவு செஞ்சு பாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள், இப்போவே ரொம்ப மன உளைச்சலில் தான் சில பேர் ரொம்ப அதிகமாக இருக்கீங்க. இந்த மாதிரி ஓவர் தாட்டும் இருக்குது. அதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ மூவ் ஆன் பண்ணினா கண்டிப்பாக ஃப்யூச்சர் சக்ஸஸ் பார்க்குறது டிஃபிகல்ட். அதனால் ஃபஸ்ட்டு அந்த முயற்சி பண்ணக்கூடிய விஷயம் கரெக்டாக அப்படிங்கிறத நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஆஸ்லேஷன் இருந்ததுன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க, கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு சிலர் இந்த பாஸ்ட்டு இதிலேருந்து வெளியில் வாங்கன்னு சொல்கிறாரு. அது திருமணமாகி சிங்கிளாக இருப்பீங்க. ஒரு சிலர் திரும்ப ரீயூனியன் போகலாமா, ரீஜாயின் பண்ணலாமா, இல்லைனா இதை விட்டுட்டு திரும்ப வெளில புது நியூ லைஃப் போகலாமா, ஏதோ ஒரு இந்த மாதிரி கேள்விகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு. அவரோட கைடன்ஸ் என்னென்னா, முடிஞ்சது உன்னை விட்டு போனாங்கள்ல போட்டோம், வேண்டான்ட்டு போயாச்சு, அதே பற்றி நினச்சி ஒரி பண்ணிகிட்ருக்காது, உனக்கான ஒரு வழியை தேடு. ஓகேவா? திரும்ப போய் அதில் அடி வாங்காத அப்படிங்கிறாரு. இது நீங்கள் மோஸ்ட் ஆஃப் 75% உங்களோட ரிலேஷன்ஷிப் தான். அது மேரேஜாக இருக்கலாம், மேரேஜில் திருமண வாழ்க்கையில் நடக்கிற அந்த விஷயமா இருக்கலாம், இல்லைனா உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். ஓகே, நீங்கள் நம்பினீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்களுக்கு நியூ பிகினிங்ஸ் இருக்குது, நல்ல ஒரு செல்வ செழிப்பு, உங்களோட ஜாப் கேரியர் எல்லாமே. ஓகேவா? நம்புங்க. நம்பிக்கை இல்லாமல் நிறைய பேர் நிறைய டவுட்டில் தான் சுற்றின்னு இருக்கீங்கப்பா. ஏன்னா நீங்கள் இப்போ இந்த ரீடிங் பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜ் குரூப்லாம் அபவ் 20-25, அதாவது நான் ஒரு இதுவாக சொல்கிறேன், ஆவரேஜாக சொல்கிறேன். இந்த 25 வருஷமாக நீங்கள் பார்த்த விஷயங்கள் தான், நெகட்டிவான விஷயங்களுக்கு தான் அதிகமாக ஸ்ட்ராங்காக உங்கள் மைண்ட் அவேர் ஆகிருக்கு. நடந்த ப்ளஸ்ஸான விஷயங்களெல்லாம் அது அப்போவே மறந்துடுச்சு. ரியல் ஃபேக்ட் நான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த விஷயம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். நான் சொல்கிற விஷயம், நான் ரீடிங்கில் கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸான விஷயம். நான் கொஞ்சம் ஜாலியாக பேசுகிற மாதிரி பேசுவேன், பட் ஆனால் அது கேஷுவல், உங்களுக்கு அந்த இது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் பேசுகிறேன். ரொம்ப இன்னும் சீரியஸாக பேசுகிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது நம்ம ப்ரோக்ராம் அப்படின்ட்டு. அதனால தான் அது நான் உங்களுக்கு ஒரு புரிதல் வேணுன்றதுனால சொல்கிறேன். அந்த 25 வயசு வரைக்கும் நீங்கள் பார்த்த நல்ல விஷயம், நடந்த விஷயங்களெல்லாம் உங்கள் மனசு அப்போவே மறந்து போச்சு. நடக்காத விஷயங்கள், உங்களுக்கு மனசு ஏற்றுக்காத விஷயங்கள்லாம் ரெக்கார்ட் ஆகிடுச்சு. அதனால தான் இறைவன் மேலே நம்பிக்கை போச்சு. கரெக்டாக இல்லையா? நம்புங்க, இறைவன் உங்களுக்கு எல்லா விஷயம் இப்போ என்னோடய வார்த்தையை கொடுக்குறாரு உங்களுக்கு. நீங்கள் எப்படியெல்லாம் ஸ்ட்ரக்கில் மாட்டிக்கிட்டீங்க, எப்படி உங்களோட விஷயங்கள் நடந்து போச்சு, இப்போது உங்களுக்கு அவேர்னஸ் வந்துச்சா? நான் சொன்னப்போ ஓகே நம்ம அப்படி தான் லேக் ஆகிருக்கோம், ஓகே இதுலேருந்து வெளில வரணும் அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் இறைவன் மேலே நம்பிக்கை வைங்க. ஓகே, ட்ரஸ்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இஃப் யூ பிலீவ், நம்பினால் நடக்கும். சூஸ் நியூ டைரக்ஷன் சொன்னேன். நீங்கள் அதை நம்பி நீங்கள் உங்களுக்கான முடிவை எடுங்க, உங்களுக்கு ஒரு புதிய பாதையை தேடுங்க. ஒரு நியூ பிஸ்னஸ்,
ஜாப் கேரியர் இல்லைனா படிப்பு சம்மந்தமான விஷயம் இல்லை ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக கேட்குறீங்கனாலும் கண்டிப்பாக நடத்தி தரேன், நம்பு, இஃப் யூ பிலீவ். அடுத்ததே ட்ரஸ்ட்டு. இந்த கார்டுக்கு ரிலேட்டட் நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன், அது அப்படி வந்துச்சு. அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம், இட்ஸ் அப் டு யூ. இதுக்கு மேலே ரீடிங் இல்லை. ஓகே, ஸோ இது வந்து நான் சொன்ன விஷயங்கள் அதிகமாக 75% என்னென்ன விஷயத்துக்கு சொன்னனோ அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது. அதனால தான் ரீடிங் வந்து இதுக்கப்புறமா வந்து உங்களோட சிஸ்டம் நாங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டார் அவர். எல்லா விஷயங்களுக்கும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் இருக்குது. ஓகேவா? எவ்வளோ அழகாக கார்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்ததே ஒரு நோ கார்டு, கெட் மோர் இன்ஃபர்மேஷன். வா, சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போது இந்த பைல் 3 கார்டில் என்ன சொல்கிறாரு ஏஞ்சல் கார்டில்? within few weeks something it will good opportunities, good partner, கம்ஃபர்டபுளான ஒரு பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் வரலாம், கம்ஃபர்டபுளான ஒரு ஜாபு. ஸோ நீங்கள் எக்ஸாமினேஷனுக்காக எதாவது ட்ரை பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு சக்ஸஸ், வாட் எவர் இட் இஸ் யுவர் ப்ரேயர், யூ கேன் கெட் இட் த சக்ஸஸ் வித்தின் ஃபியூ வீக்ஸ். த பிளெஸிங்ஸ் இட் வில் கம். ஓகே, இஃப் யூ ஆர் பிலீவ், ட்ரஸ்ட் த காட். ஓகே, சரி. இப்போது இந்த பைல் 3 ரீடிங் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 555 ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லுங்கள். அவர் வந்து நம்மளோட மைக்கேல் ஏஞ்சல். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாவது லேர்னிங்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். அதே மாதிரி 6ஆம் கிளாஸ் மட்டும் அந்த ஒரு டாப்பிக்கில் மட்டும் அத்தனை சப் கிளாஸஸ் இருக்குது. அதுக்கான சர்வீஸ் இருக்குது, அதுக்கான கிளாஸஸும் அவைலபிள் இருக்குது. அதை வந்து வீடியோட எண்டில் தரேன். அதே மாதிரி இந்த ஆழ்மன பதிவுகள், உங்களோட இந்த பாஸ்ட் இதில் வந்து உங்களை ஹீல் பண்ணிக்கிறதுக்கு அந்த ஹீலிங் ப்ராசஸ் என்ன, ரேக்கி ஹீலிங், ஃப்ளவர் ஹீலிங், இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் சில டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். பார்த்துக்கோங்க. அதோட லிங்க்கும் வந்து வைக்கிறேன். ஓகேவா? வீடியோட எண்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. சரி, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.